இன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை பெருமூச்சு. சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், முழுதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நினைக்கிறேன். இந்த காரியம் சங்கீதக்காரர் சொல்லுகிறார். தாவீது ராஜா பெருமூச்சினால் இளைத்து போகிறேன், கண்ணீரினால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நினைக்கிறேன் என்று சொல்லி மிகவும் ஒரு வேதனையான காலப்பகுதியை கடந்து வந்ததை இந்த இடத்துல அவர் கூறுகிறார். தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபம் கேட்கப்படுது. சில நேரங்களில் எங்களால் ஜெபம் பண்ண முடியாத இடத்தில், அதாவது வார்த்தைகள் இல்லாத இடத்தில் விழிகள் பேசுகின்றது. அந்த கண்ணீர் தேவனாலே சேகரித்து வைக்கப்படுகிறது. அந்த கண்ணீருக்கும் தேவன் பதில் தருவார். அந்த கண்ணீருக்கான அர்த்தத்தையும் தேவன் புரிந்து கொள்வார். ஏனென்றால் அவர் உள்ளான இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிற கர்த்தராக இருக்கிறார். நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை தேவனிடத்தில் வாய்விட்டு சொல்லும் போதுதான் தேவன் புரிந்து கொள்ளுவார் என்று இல்லை. எங்களுடைய கண்ணீரையும் தேவன் காண்கிறார். ஜெப நேரங்களில் வார்த்தைகள் இல்லாத விடத்து கண்ணீர் மாத்திரமே போதுமானதாக இருக்கு. தேவனுடைய சமூகத்தில் மௌனமும் மொழிபெயர்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது தேவனுடைய சமூகத்தில் எங்களுடைய பெருமூச்சுகளுக்கான அர்த்தத்தை தேவனால் புரிந்து கொள்ள முடியும். யாத்ராகமம் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தேவன் அவர்களுடைய பெருமூச்சை கேட்டு தான் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். அந்த இடத்துல தேவன் அந்த ஜனங்களுடைய பெருமூச்சை கேட்கிறதன் நிமித்தம் தான் செய்ததான அந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய சமூகத்தில் எங்களோட பெருமூச்சுக்களையும் தேவன் காண்கிறார். நாங்கள் சில நேரங்களில் ஏக்கத்தோடு கூட எங்களுக்கு கிடைக்குமோ நடக்குமோன்னு நாங்கள் ஏக்கத்தோடு இருக்கும்போது அந்த ஏக்க பெருமூச்சுக்களையும் தேவன் காண்கிறார். சில நேரங்களில் நாங்கள் பொறாமையின் நிமித்தமோ அல்லது எரிச்சலின் நிமித்தமோ பெருமூச்சு விடும்போது அதையும் தேவன் காண்கிறார். அந்த பெருமூச்சுக்களின் நிமித்தமும் தேவன் எங்களை ஆராய்ந்து அறிகிறார். தேவனுக்கு முன்பாக எங்களுடைய வார்த்தைகளில் மாத்திரமல்லாமல் நாங்கள் விடுகிறதான பெருமூச்சிலும் நாங்கள் கவனமாக இருக்கணும். அதை கொண்டும் தேவன் எங்களை ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாய் ஏக்கம் நிறைந்த பெருமூச்சுக்களோடு போகுமா இருந்தால் தேவன் அவற்றையெல்லாம் நிம்மதி பெருமூச்சாக மாற செய்வார். Have a hopeful day.